திரு பிரான்சிஸ் செபஸ்டியன் அவர் வந்து பேசிக்கலி இஸ் அன் அட்வொகேட். அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பிரான்சிஸ் சார், இதில் நிறைய பேர் எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வந்து வர்றாங்க. இது திரு விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்று வெளியே ஒரு விமர்சனம் வருகிறது. இது அவங்க தான் ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தராக எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்லாம் ஒரு விமர்சன பார்வை அவர்களே இருக்குது. தாவேக்க வைக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா வில்லிங்காக வர்றாங்க அப்படின்னா, ஆனால் இங்கே சட்ட ரீதியாக ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது சிக்கல் இல்லை அப்படின்னு பார்த்தா கூட தார்மீக ரீதியிலான பொறுப்பு எங்கே இருக்கிறது? நீங்கள் வைத்த ஒரு மாற்று சக்தி தூய சக்தின்னு சொல்வதற்கான அந்த தார்மீக ரீதி அடிப்படையிலான பதில் என்ன இருக்குங்கிற கேள்வி தாவேக்க நோக்கி எழுகிறது சார். சார் முதல் இது மாஸ்டர் பிளான்லாம் கிடையாது சார். இது எல்லாத்துக்கும் புளிய கரைச்சிருக்கு சார். அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துக்கும் இவங்க ஒரு புதிய சக்தி மாதிரி உருவாக்கி வர்ற நேரத்துல ஒரு ஆட்சி விடத்துல அமரும் போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இவரு விஜய் முதல்வருடைய விசிறையும் அவருடைய பேச்சையும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, சிறுவர்கள் எல்லாரும். அதனுடைய அடிப்படையில எந்த எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தாலும், வேட்பாளர்களாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும் எல்லோருக்கும் விஜய் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கு. இதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒரு புதிய பாதை உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சொன்ன மாதிரி நிதி உதவி இல்ல முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அவரு ஆதவர்ஜன் அவர்கள் யாருக்கு பணம் நிதி உதவி செய்யாமல் இருந்தார்கள்? எல்லா கட்சிக்கும் நிதி உதவி செய்தார்கள். அப்போதெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, ஏன் இப்போ மட்டும் நீங்க பேசுறீங்க? அவங்க அந்த குடும்பத்துல இருந்து எல்லா கட்சியினரும் வாங்கியிருக்காங்க பணம், வாங்காதவங்க யாருமே கிடையாது. அதனால இது வந்து என்னன்னா அவங்க கட்சியில இருந்து எல்லாரும் போறாங்கன்னா எதுக்கு அது குறிப்பிடுறீங்க சார்? நீங்க வாங்கல, நீங்க வாங்கினா உங்க கட்சி தலைவருக்கு தெரியும் சார். இதெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்ன? இங்க உங்க கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் மாறுகிறார்கள் அதற்கு உங்களுக்கு தெரியும். ஏன் என்றால் நீங்கள் நீக்கிவிட்டால் அவர்கள் இது இழந்து விடுவார்கள். அதற்காகத்தான் அவர்கள் வந்து தானாகவே முன்வந்து அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குள்ள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதனுடைய எதற்காக ஓட்டு அளித்தோமோ அதை ஓட்டளித்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை உருவாக்குவதற்கு ஆளுங்கட்சியில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக இருந்தாலும் சரி, டிஎம்க இருந்தாலும் சரி. இப்ப நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் வச்சாங்களே சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, தூய சக்தி, அதே போல நாங்க வந்து ஒரு மாற்று சக்தி, இதை தான் சார் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க தாவேக்கா மேல. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ சபாநாயகருக்கு வந்து லீகலி அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான அவருக்கு இருக்குன்னு சொல்றாரு. பட் தார்மீக அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? தார்மீக அடிப்படையில் இந்த எம்எல்ஏக்கள் என்னவாக பார்க்க போகிறார்கள்? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா சட்டப்பூர்வமா என்ன செய்யணும்ன்றது சபாநாயகருக்கு தெரியும். அது அந்த சட்டத்துறை என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி அவர் செய்வார். ஓகே ஓகே, நான் மீண்டும் சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்கல்ல இந்த தார்மீக இந்த அடிப்படையில வந்த நோக்கத்தை காட்டிலும் இவர்கள் 2 பேர் 4 பேரு அப்படின்னு ஒவ்வொருத்தரா வரும்போது அவர்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கும் என்று வெளிப்படை சட்டமன்றத்தில் தெரியும். அதனால நிச்சயமாக வந்து இது மாஸ்டர் பிளான்லாம் கிடையாது முதல்வருக்கு. இது தானா வந்து சேர்ற கூட்டத்தை போய் நம்ம வந்து மாஸ்டர் பிளான் சொல்லக்கூடாது. சபாநாயகரை பொறுத்தவரையில தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து எந்தவித நடவடிக்கையும் எல்லா வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உள்ளவர் சபாநாயகர். அவருக்கு எல்லாமே உண்டு. ஆனால் அவர் லீகல் செக்ஷனுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டால் லீகல் செக்ஷன்ல இருந்து வர்றதுக்கு காலதாமதமாகும். இதற்கிடையில் இவர்கள் கோர்ட்டில் சென்று இவர்கள் ஆர்டர் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இதுதான் வழக்கத்தில் ஏற்கனவே நடந்த ஒரு கேஸ் லா. அந்த கேஸ் லா பிரகாரம் அவர்கள் தகுதி நீக்க பிறகு கோர்ட்டு மூலமாக தான் வருவார்கள். அப்பொழுதும் அவர் என்ன சொல்லுவார்? சபாநாயகர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சரியான காரணம் இல்லை, அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கினுடைய சான்றுகள் இவரை நீக்குவதற்கு என்ன சான்றுகள் சொல்கிறார்கள், இவர்களால் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப இவரை நம்பி ஓட்டுப்பட்ட மக்கள் என்ன நினைப்பார்கள் அதை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பல விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கிறது.
ஆகவே இதை வந்து சபாநாயகர் அவர்கள் பொறுத்திருந்து அது லீகல் செக்ஷனில் அட்டார்னி ஜெனரல் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்களுடைய இப்ப வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லைங்களா சார்? வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த வாபஸ் வாங்கின சமயத்துல என்ன ரெண்டு கேள்வி இருக்கு சார் இதுல. முதல்ல சபாநாயகர்கிட்ட வந்து கொடுக்கப்பட வேண்டியது கொடுத்துறது வந்து தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அதிமுக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதுல நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னா மீன்ஸ் அவங்க நடவடிக்கை எடுக்குன்னா நாங்க ராஜினாமா பண்ணிக்கிறோம்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எதன் மீது நடவடிக்கை? ஆனா செகண்ட் இருக்க முதல் ஆக்ஷன் வந்துருச்சு. நேத்து 3 பேர் போனாங்கல்ல, அப்பவும் போய் இவங்க மேல தகுதி நடவடிக்கை எடுக்கன்னு ரெண்டாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு, இப்ப இவங்க நடவடிக்கை எடுத்த உடனடியாக அந்த ராஜினாமா அக்செப்டட். அந்த ராஜினாமா அக்செப்டட். ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படுமா எடுக்கப்படாதாங்கிறது தெரியல. அங்கதான் கோர்ட்டோட லா ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும், இல்ல சபாநாயகர் என்னவா செய்ய போகிறார்? அவங்க தான் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல அதை கொடுத்தத. ஆமா, வாபஸ் தகுதி நீக்கப்பட்ட சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க சார். பட் அவங்க ஸ்டில் அவங்க வந்து சபாநாயகர் வந்து நடவடிக்கை எடுக்க எடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு லெட்டர் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு நான் சேரல, நான் கொடுத்த நடவடிக்கை நீங்க எடுக்க வேணாம், நீங்க திருப்பி நீங்க லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நடவடிக்கை அவங்க எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுக்கணும்? ஏற்கனவே நீங்க கொடுத்துட்டு வாபஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப மீதி உள்ளவங்க இதுல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அவங்க ரிசைன்மெண்ட் இங்க வந்தாங்கன்னா அதனுடைய நடவடிக்கையும் எடுக்க முடியாது, யாருமே எடுக்க முடியாது. அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. நான் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணலன்னு வச்சுங்க, இது கட்சி வந்து மேலிடம் வந்து அவங்க கட்சியினுடைய மேலிடம் வந்து அவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுப்பார்கள். அது நீதிமன்றத்தில் தான் அது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு தொடர்பா நீங்க ஒரு சில விஷயங்கள் பேசி அப்படி நிறைய செஞ்சிடலாம் சார். குதிரை பேரம்லாம் கிடையாது சார். அவங்களுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தன்னுடைய தொகுதியில தன்னுடைய மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை செய்துவிட்டு தாவேக்காவுக்கு வந்தார்கள். அது குதிரை பேசமே கிடையாது. அவர்கள் சமுதாய பார்வை இதை எல்லாருமே அதிமுக உள்ள எல்லாருமே அதை நினைச்சாங்கன்னா பொதுமக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாம் நல்லது செய்வோம், நல்லதை நடத்துவோம், நல்லதை ஏற்போம், நல்லதை நடத்துவோம்.